கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. எந்த ஒரு நிலைமையிலையும் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராகவே இருக்கிறார். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசினார். வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம ஒரு முடிவு நிலைக்கு வந்தது விட்டது போல் நம்ம உணரலாம். எல்லாம் முடிந்தது போல் நம்ம சிந்திக்கலாம். இதற்கு மேலே செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஒரு டெட் எண்டுக்கு வந்தது மாதிரி, இதுக்கு மேல் ஒன்றுமே இல்லை, எண்ட் ஆஃப் த ரோடு, சாலையினுடைய கடைசி பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் உலக சூழலில் அது போன்ற நிறைய காரியங்கள் நடக்கும். ஆனால் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளே நமக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு. we can have some new beginning in any time. எனவே பல நேரங்களில் நம்முடைய சூழல்கள் சொல்லும், நம்முடைய நிலைமைகள் சொல்லும், நம்முடைய பொருளாதார நிலைமை சொல்லும், நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழலை கவனித்து பார்க்கும்போது இதற்கு மேலே நாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதற்கு மேலே நாம் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்வில் தேவன் எதையாவது செய்ய இயலும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படி தான், எல்லாம் முடிந்தது போன்ற ஒரு நிலைமைக்கு வருகிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்னமோ நடக்க போகுது, என்னுடைய அண்ணன் வந்து ரொம்ப கோபத்தில் வந்துட்டு இருக்கிறான், பெரிய ஆர்மியோடு வரான், அவ்வளோதான் கதை முடிஞ்சதுன்னு இல்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சாமுவேல் 30 வாஸ்து பார்க்கும்பொழுது சிக்லாகுங்கிற இடத்துல வருகிற பொழுது இதுவரையிலும் அங்கே ஓடி இங்கே ஓடி அதை செய்து இதை செய்து என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி என்னென்னமோ செஞ்சாலும் ஃபைனலில் வந்து பார்த்தா சிக்லாகுன்ற இடத்துல வருகிற பொழுது எல்லாமே இழக்கப்பட்டது. எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட். இதுக்கு மேல் என்ன செய்கிறது? அதனால் உடன் இருந்தவர் கூட இதற்கு மேல் இந்த ஆளுக்கு பின்னால் போனால் நாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் எண்ணி மிகுந்த கோபமடைந்து அந்த தாவீதின் மேலே கல்லறிவதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வேலை தாவீது செய்ததை பார்க்குறோம். 1 சாமுவேல் 30 வாஸ்து பார்க்கும் பொழுது தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். வாழ்க்கையில் சில நேரங்களில் வேறு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. வேலையில் தோல்வி, தொழிலில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, பலவிதமான தோல்விகள். எதுவுமே நம்முடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ ஒன்றும் பண்ணுறமா நமக்கு தோன்றவே இல்லை. ஆனால் கர்த்தருக்குள் நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. கர்த்தருக்குள் ஒரு புதிய துவக்கம் உண்டு. அது எப்படின்னா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வைக்கிறதில்ல, இந்த கர்த்தரே போதுமானவர். தாவீது தான் கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டான். அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். எனக்கு எது என்னங்கிறது தெரியலை, இதுக்கு அப்பாலாம் என்ன பண்ண முடியும்னு எனக்கு யோசிக்க முடியலை, எல்லாவற்றுக்கும் நீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உறுதியாக தன்னை அர்ப்பணித்து விட்டான். ஒரு புதிய துவக்கம் ஏற்படும். அதுக்கு பிறகு தான் தாவீது ராஜாவானார். அதுக்கு பிறகு தான் அவ்வளோ பெரிய மேன்மைகள்லாம் வந்தது. அருமையானவர்களே, எந்த ஒரு சூழலிலும் உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய நிலைமைக்கு எல்லாம் முடிந்தது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஏதோ சில காரியங்கள் விதமாக நடக்கிறது போல் இருக்கும். இதுக்கு மேலே நான் சிரிக்க முடியுமா, இதுக்கு மேலே சந்தோஷப்பட முடியுமா, இதுக்கு மேல் நான் ஒரு மனிதனாக வாழ முடியுமா, இதற்கு மேல் நான் ஏதாவது முன்னோக்கி செல்ல முடியுமா என்ற எண்ணங்கள் வரலாம். உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிப்பதற்கு நீங்கள் முன் வருகிற பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். ஆனால் அதில் ஒன்று, உங்களுக்கு ஆண்டவர் போதும் என்கிற எண்ணம் வரணும். ஆண்டவரை வாழ்வோ தாழ்வோ எதுவானாலும் நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்வின் எந்த சூழல் எவ்விதமாக இருந்தாலும் உண்மை பற்றி கொள்கிறேன். என் வாழ்வை இனி தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தை நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஏதோ ஒரு உலக பிரகாரமான தேவைக்காக மட்டுமே அவரை பற்றி கொள்கிறதில்ல, நம்புகிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த வாழ்வு இதோ இருக்கிறது, நீர் இந்த வாழ்வை பயன்படுத்தும், நீர் இந்த வாழ்வை உபயோகிக்கும், இந்த வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறோ அதை செய்யும் என்று சொல்கிற பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஒரு புதிய பக்கம் உருவாகும், ஒரு நியூ சாப்டர் உருவாகும். நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.